ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணோம்னா சிங்க்ரனஸ் மிஷினோட கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் கிளியரா? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸோ இன்றைக்கோட சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈஸியாக நம்மளால் ஒரு 6 to 7 8 கொஷின்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாமில் மினிமலாக நமக்கு 7-8 கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மினிமலாக நமக்கு 6 கொஷின்ஸ் ஆச்சு கேட்பாங்க சிங்க்ரனஸ் மிஷின்ஸில். அந்த 6 கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ போகலாம்ல. ஸோ ஈஸியாக 6 கொஷின்ஸ் வரைக்கும் ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ தென் யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட்னா ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபார் பிகினர்ஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா டெய்லி நமக்கான ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும். நம்ம டிஎன்பிசியோட அப்டேட்டட் சிலபஸில் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஓகேங்களா? ஸோ கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ வி வில் கைட் யூ. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டாக என்ன டவுட் இருந்தாலும் ஸோ கூப்பிடுங்கப்பா. நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னாலும் டெஃபினட்டாக வி வில் சப்போர்ட். ஸோ நம்ம வந்து செல்ஃபாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே அப்டேட்டட் மேனரில் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸு கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு எய்தர் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும்ல. ஸோ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக வில் கைடுனா. ஸோ நம்ம வந்து நீங்கள் சேனலை செக் பண்ணி கிளாஸஸோட கண்டென்ட்டை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் எப்போவுமே டெய்லி லைவ் தான். ஸோ பார்க்க முடியாமல் மாறிடுச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்ததாக ஷெடியூல் ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி 2 இயர்ஸாக இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வீக்லி நான் உங்களுக்கு ஷெடியூல்ஸை கொடுத்துருவோம். அந்த பர்டிகுலர் ஷெடியூல்ஸில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்க்ரனஸ் மோட்டாரை தான் பார்க்கணும். கிளியரா? சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டா இல்லையா? சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் ஆர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். கிளியரா? நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் ஆர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளியரா? ஸோ இது ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் இது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபெயில்டு டு பில்ட் த ரேட்டட் டார்க். கரெக்டாக? பர்டிகுலராக யூனிடைரக்ஷனல் டார்க்கை இதால் ப்ரொவைட் பண்ண முடியாதுப்பா. ஓகேங்களா? இட் இஸ் ஃபெயில்டு டு ப்ரொவைட் யூனிடைரக்ஷனல் டார்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரீசன் இட் இஸ் ஒய் இட் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வருது. ஓகேங்களா? ஒய் சிங்க்ரனஸ் மோட்டார் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். ஸோ எதுக்காக சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னா பிகாஸ் here we can't able to produce unidirectional torque. சார் whenever உங்களால் யூனிடைரக்ஷனல் டார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டெஃபினட்டாக என்னோட மெஷின்ஸ் என்னவாகாதுன்னா ரொட்டேட் ஆகாது. ஹியர் வி கான்ட் ஏபிள் டு ப்ரொவைட் யூனிடைரக்ஷனல் டார்க். ஸோ it is not self starting. கரெக்டா? ஸோ இதனால இது என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்லப்பா, இது செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. ஸோ இதால் யூனிடைரக்ஷனல் டார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியலப்பா. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அட் ஆல் செல்ஃப் ஸ்டார்டிங். ஸோ அப்போ எப்படி சார் இந்த மெஷினை நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது? அப்போ எப்படி சார் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? அப்போ இதுக்கு வி நீட் ஸ்டார்டர்ஸ். கரெக்டாக? வி நீட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். இந்த ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஸோ அது என்ன ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பானி மோட்டார் ஸ்டார்டிங்,
கரெக்டா? என்னோட பானி மோட்டார்ஸை யூஸ் பண்ணி, அதாவது பானி மோட்டார்ஸ்னா சப்போர்ட்டுக்கு நான் ஒரு டிசி மோட்டாரை யூஸ் பண்ணிக்குவேன், டிசி மோட்டாரோ ஒரு இண்டக்ஷன் மோட்டாரோ. ஸோ இந்த மோட்டார்ஸை தான் பானி மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங். ஸோ தேர்டா என்னோட ஸ்லிப் ரிங் ஸ்டார்டிங். கரெக்டா? ஸோ சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்லிப் ரிங் ஸ்டார்டிங்னு நம்ம சொல்லுவோம். சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங். இங்கே நம்ம ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி ஒரு செட்டப்பை ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 மெத்தடில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இது தான் பார்த்தோம். சிங்க்ரனஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஏன்னா யூனி டைரக்ஷன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த 3 மெத்தடில் ஒரு மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் பானி மோட்டார் ஸ்டார்டிங். என்னோட பானி மோட்டார் ஸ்டார்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் என்ன சார்னா, சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்கும் சார். அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை இந்த மெத்தட் வந்து நோ லோடு தான். கிளியரா? மேலே நம்ம பார்த்த 2 மெத்தடுக்கு வந்து நோ லோட் ஸ்டார்டிங் தான். லோடட் ஸ்டார்டிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா சிங்க்ரனஸ் மிஷினோட ஸ்டார்டிங், இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார்டிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இது ஒரு நோ லோட் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் இதை என்ன எழுதிக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் இன் டியூரிங் நோ லோட் கண்டிஷன். யூஸ்டு டு start during no loaded conditions. ஓகேயா? ஸோ என்னோட நோ லோட் கண்டிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ்டு டு ஸ்டார்ட் டியூரிங் நோ லோட் கண்டிஷன்ஸ், அதில் தான் பானி மோட்டாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் இந்த பானி மோட்டார்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். காமனாக இந்த பானி மோட்டார்ஸ் ஆர் small size induction motor or DC motor. ஓகேங்களா? small induction motor or small DC motor are used as பானி motor. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பொதுவாக பானி மோட்டார்ஸாக யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா சார் இப்போ என்னோட பானி மோட்டார் என்ன பண்ண போறான் சார்? என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார் இது. கிளியரா? இது நம்மளோட சிங்க்ரனஸ் மோட்டார். இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்றது தான் நம்மளோட பானி மோட்டாரோட ஒரு ஒர்க்கு. கிளியரா? இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணி விடுறது தான் என்னோட பானி மோட்டாரோட ஒர்க்கு. ஸோ கிளியர்? அப்போ என்ன ஆயிருக்கும்னா கப்பிள் ஆயிருக்கும். சிங்க்ரனஸ் மோட்டாரும் பானி மோட்டாரும் என்ன பண்ணியிருப்பேன், நான் கப்பிள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கிளியரா? இப்போ பானி மோட்டார் இது. திஸ் இஸ் வாட்? ஸ்மால் சைஸ் டிசி மோட்டார். ஸோ இப்போ ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டாரை நான் எடுத்துக்கிறேன். ப்ராபப்ளி இண்டக்ஷன் மோட்டார்ஸை தான் எடுத்துக்குவோம். ஸோ டிசி மோட்டாரை யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ரகட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்வான்டேஜஸ்னால சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் சைஸ்னா. ஸோ கிளியரா? அப்போ இது என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டாரை பேரலாக, அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலல் கிடையாது, கப்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, திஸ் இஸ் வாட் கப்ளிங். இப்போது நீங்கள் கப்பிள் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே இந்த ரோட்டாரை நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம் பை ரொட்டேட்டிங் த ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டார். இந்த ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டாரை ரொட்டேட் பண்ணுறதுனால ரோட்டாரை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். சார் அப்போ இந்த ரோட்டாரை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்ல, அந்த ரோட்டாரோட ஸ்பீடு என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, we always prefer the more than synchronous speed. ஓகேங்களா? இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடை விடைய ஸோ இந்த ஸ்டேட்டாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்பா, ஸோ இதில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எப்போ இந்த ஸ்டேட்டாருக்கு நீங்கள் 3 phase ஏசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா, ஓகே இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்டார் இஸ் எக்ஸைட்டட் வித் 3 phase ஏசி. ஓகேயா? ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுக்குறோமா, இப்போ இந்த ஸ்டேட்டார் என்ன பண்ணுது, சப்ளையை எடுத்துக்கிச்சா. ஸோ எடுத்துக்கிட்டதுனால இந்த ஸ்டேட்டாரில் ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீட் கிரியேட் ஆகுது. பட் இந்த ரோட்டாரால் அதை கேட்ச் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக என்னோட ஸ்மால் இண்டக்ஷன் மெஷினை நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ண ஆரம்பித்த உடனே ஸோ இந்த ஸ்பீடுக்கு இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதில் ரொட்டேஷன் சேம் ஸ்பீடு அட்டைன் ஆன உடனே இதில் மேக்னெட்டிக் லாக்கிங் நடந்துடும். கரெக்டாக? மேக்னெட்டிக் லாக்கிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ஃபீல்டுக்கு சப்ளையை கொடுக்க மாட்டேன். ஓகே, டியூரிங் த ஸ்டார்டிங் இந்த மிஷினை நீங்கள் ரொட்டேட் பண்ணுவீங்க, ஃபீல்டை ரொட்டேட் மட்டும்தான் பண்ணுவீங்க, ஆனால் இந்த ஃபீல்டுக்கு சப்ளையை கொடுத்துருக்க மாட்டோம், ஃபீல்டோட எக்ஸைட்டேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ எப்போ கொடுப்போம்னா இவனோட ஸ்பீடு இருக்கான் பார்த்தீங்களா, என்ஆரோட ஸ்பீடு என்எஸ்க்கு எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபீல்டுக்கு சப்ளையை கொடுப்பேன். ஓகே, அப்போ இந்த ஃபீல்டு இஸ் எக்ஸைட்டட். ஸோ எடுத்த உடனே எக்ஸைட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே நான் என்ன பண்ண மாட்டேன், எக்ஸைட் பண்ண மாட்டேன். பர்டிகுலராக அந்த டைமில் நம்ம எக்ஸைட்டேஷன்ஸ் கொடுப்போம். அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா இட் பிகம் மேக்னெட்டிக்லி லாக்கிங். ஸோ மேக்னெட்டிக்கலி லாக் ஆகிடும். இப்போ என்னோட மெஷின்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு கிரேட்டர் தென் ஸ்டேட்டாரோட ஸ்பீடுக்கு இனிஷியலாக நான் கொடுத்தாதான் இதில் லாஸஸ் ஆகிடுமா. ஸோ என்ஆரில் கொஞ்சம் லாஸ் ஆகும், லைக் பிரேக்கிங், ஃப்ரிக்ஷன் லாஸு, ஃப்ரிக்ஷனு. ஸோ கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி லாஸஸ் நிறைய நடக்கும். அந்த லாஸஸ்னால நான் என்ஆருக்கு மேலே கொடுத்தாதான் ஸோ எனக்கு ஈக்குவலன் டு என்எஸ் அடைச்சி ஸ்பீடு கிடைக்கும். ஓகேயா? ஸோ என்ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு நான் கொடுத்தாதான் எனக்கு என்எஸ் ஆனால் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், இதுதான் ரோட்டாரோட ஸ்பீட்னா. ஸோ இவனை வந்து நான் அதிகமாக கொடுத்தாதான் இங்கே எனக்கு ஈக்குவலன் ஸ்பீடானா கிடைக்குமா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் போல்ஸை டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எப்பவுமே டு அச்சீவ் ரொட்டேஷன், நம்ம இந்த ரொட்டேஷன் அச்சீவ் பண்ணணும்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா the number of poles of பானி மோட்டார், the number of poles of பானி மோட்டார், என்னோட பானி மோட்டாரான அந்த ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ எப்பவுமே என்னவா இருக்கணும்னா must be lesser than number of poles of synchronous motor. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் மஸ்ட் பி லெஸ்ஸர் தேன் சிங்க்ரனஸ் மோட்டாராக இருக்கணும். இன் ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் பானி மோட்டார், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் பானி மோட்டார், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் பானி மோட்டார் இஸ் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் சிங்க்ரனஸ் மோட்டார் -2. இது கொடுப்போம் சார். காமனா சிங்க்ரனஸ் மோட்டார்ல 20 போல் இருக்கா, அப்போ சூஸ் பானி மோட்டார் as 18 போல். சிங்க்ரனஸ் மோட்டார்ல 4 போல் இருக்கா, அப்போ சூஸ் பானி மோட்டார் as 2 போல்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா நம்ம இப்படி தான் செலக்ட் பண்ணுவோம். சி எக்ஸாம்பிளா சிங்க்ரனஸ் மோட்டாரோட போல்ஸ் 20, அப்போ பானி மோட்டாரோட போல் 18 போல்ஸ். அவ்வளோதான் சார். அப்போ பானி மோட்டாரில் எத்தனை போல்ஸ் இருக்கும்னா 18 தான் இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா? ரீசன் என்ன, ஏன் நீங்கள் 2 போல்ஸ் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க, பானி மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஏன் 2 போல்ஸை நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க, ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மூத் ஸ்டார்டிங். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு ஸ்மூத் ஸ்டார்டிங் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கான ஸ்மூத் ஸ்டார்டிங்கை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸ்மூத் ஸ்டார்டிங் இஸ் த மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்மூத் ஸ்டார்டிங். ரீசன் வந்து டு அச்சீவ் ஸ்மூத் ஸ்டார்டிங். அவ்வளோதான் சார். ஸோ இப்போ ஸ்மூத் ஸ்டார்டிங்கை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ புரியுது இல்லை? ஸோ பானி மோட்டார்ன்றது என்னப்பா, ஒரு ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டார் தான். ஸோ பட் அந்த இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கிற போல்ஸ் என்னவா இருக்கணும்னா மஸ்ட் பி லெஸ்ஸர் தானே இருக்கணும். ஸோ எதுக்காகனா ஸ்மூத் ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ ஸ்மூத் ஸ்டார்டிங் அப்படின்ற ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த மெத்தட் என்ன, டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங். கரெக்டா? ரெண்டாவது மெத்தட் இஸ் டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங். கிளியரா? ஸோ இந்த கேஸ்லையும் சார் நம்ம ஆல்ரெடி டேம்பர் பார்ஸை பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங் நம்ம சொல்கிறோம்ல, இது எதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் போலுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. சாலியன் போலுக்கு மட்டும்தான் டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் என்னால் டேம்பர் வைண்டிங்கோட திக்னஸையோ எதையுமே வேரி பண்ண முடியாது. ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தான் சார் இருக்கும், ஸோ டேம்பர் வைண்டிங் இருக்காது. தட் இஸ் அன்ஸ்லாட்டட் ஏரியா டேம்பர் பாரா ஆக்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ரோட்டாரை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்னா, இது எல்லாமே ஸ்லாட்ஸாக இருக்கும். கரெக்டாக 1/2 வில் பி ஸ்லாட்டட். ஸோ அதோட 2/3 ஆஃப் போர்ஷன் ஸ்லாட்டாக இருக்கும். இந்த ஏரியா தான் அன்ஸ்லாட்டடாக இருக்கும். கரெக்டாக இந்த ஏரியா அன்ஸ்லாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன்ஸ்லாட்டட் போர்ஷன். ஸோ இப்போ இந்த அன்ஸ்லாட்டட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சார் என்னன்னா, இதுதான் என்னோட டேம்பர் பாராக ஆக்ட் ஆகும். இந்த டேம்பர் பாரில் என்னால் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ஸோ வேறு எந்த ப்ரொவிஷன்ஸும் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால இந்த டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங்கை என்னால் சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் யூஸ் பண்ண முடியாது. சாலியன் போல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டேம்பர் பைண்டிங் ஸ்டார்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சாலியன் போலில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கப்பா, பிகாஸ் சாலியன் போலில் நமக்கு ரோட்டார் இருக்கும். ரோட்டாரில் இந்த சிலிண்ட்ரிக்கல் வைண்டிங்கை நம்ம தான் வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம், இந்த டேம்பர் பாரை. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ரோட்டார். இருங்க, 4 போல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். கிளியரா? இந்த மாதிரி எனக்கு ஸ்லாட்ஸ் இருக்குமா? ஸோ அதாவது இதில் எங்கே இருக்கும்பா டேம்பர் பார்ஸு? எஸ், வி நோ டேம்பர் பார்ஸ் ஆர் ஹியர். என்னோட போல் ஷூவில் இருப்பாங்க. கிளியரா? இந்த போல் ஷூவில் தான் என்னோட டேம்பர் பார்ஸ் இருக்கும். இந்த டேம்பர் பார்ஸ் எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம், வில் ஆல்வேஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட் திஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேம்பர் பார்ஸுன்றது எப்பவுமே ஷார்ட்டடாக இருக்கும். ஸோ கிளியரா? இந்த மாதிரி என்னோட சாலியன் போல்ஸில் தான் நம்ம டேம்பர் பார்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சுருப்போம். இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்னா, டேம்பர் பார் வில் ப்ரொடியூஸ் அ ஸ்டார்டிங் டார்க். கரெக்டா? ஸ்டார்டிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏன்னா டேம்பர் வைண்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் when compared to the ஃபீல்டு வைண்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல்டு வைண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டேம்பர் வைண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபீல்ட் வைண்டிங். அது என்னோட டேம்பர் வைண்டிங். ஸோ இன் திஸ் மெத்தடு பர்டிகுலராக என்னோட சாலியன் போலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் சார். அடுத்ததா இந்த டேம்பர் பாரில் என்னோட இம்பிடன்ஸு எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. டேம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயும் டிசைன் பண்ணியிருப்போம். டேம்பர் பாரில் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். டேம்பர் பாரில் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜர் ரெசிஸ்டன்ஸ், ஹேஸ் லார்ஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ லெஸ் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன ஆகும் சார், லெஸ் இம்பிடன்ஸ் வரும். எனக்கு லெஸ் இம்பிடன்ஸ் வரும். அப்போ தேர்ஃபோர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, எஸ் கண்டிப்பாக இது எனக்கு டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் ஆனால் கொஞ்சமான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, டெஃபினட்டாக இது வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்ததா இதில் லோடு இருந்தால் நான் ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து எனக்கு கிடைக்க போகிற டார்க்குன்றது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ரெடியூஸ்டு டார்க்காக தான் இருக்கும். அண்ட் அகெயின் இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது சிம்பிளாக இதே ஒர்க்கிங் பிரின்சிபலில் தான் என்னோட இண்டக்ஷன் மிஷின்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்ற ஒரு மோட்டார் நம்ம இண்டக்ஷன் மிஷினில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரும் அதே மாதிரி தான். அதில் ஸ்டேட்டார் இருக்கும். ஸோ ரோட்டாரை நம்ம ஸ்கீவ் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுப்போம். ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்த உடனே ஸ்டேட்டார்லேருந்து பவர் ரோட்டாருக்கு இன்டியூஸ் ஆகும். ஸோ இன்டியூஸ் ஆனது ஜஸ்ட் இதில் டார்க்கை கிரியேட் பண்ணி இப்போ மிஷின்ஸை ரொட்டேட் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஸ்டேட்டாரா
ஸ்டேட்டாருக்கு நம்ம சப்ளையை கொடுக்க போகிறோமா, ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுத்த உடனே அந்த ஸ்டேட்டாரோட சப்ளை எங்கே போகும், ரோட்டாருக்கு போகுமா, எஸ் த சப்ளை வில் கோஸ் டு ரோட்டார். ஸோ இப்போ ரோட்டாருக்கு போகுது, ரோட்டாரில் பர்டிகுலராக இந்த இடத்துல பாருங்க என்னோட டேம்பர் பார்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது. அப்போ ரோட்டாரும் ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி டேம்பர் பார் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த மெஷின், இந்த டேம்பர் வைண்டிங் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேம்பர் பாரோட ரெசிஸ்டன்ஸ் என்னால் மாற்ற முடியுமா, டேம்பர் பார்ஸ் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டட். ஓகே, ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே என்னால் இந்த ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, டிக்ரீஸ் பண்ணவும் முடியாது. சிம்பிள் தான்ப்பா. இந்த மெஷின் இந்த கேஸில் என்னோட டேம்பர் பார் வந்து ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. நம்ம இண்டக்ஷன் மிஷின் வர்றப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி இந்த டேம்பர் பார் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால நம்ம அங்கேயுமே பார்ப்போம் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் வில் ஸ்டார்ட், மெஷினை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் லெஸ் ஸ்டார்டிங் டார்க் தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த போர்ஷன்ன்றது இண்டக்ஷன் மிஷினில் வரும். ஓகே, ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷினை பார்த்தீங்கன்னா இதே கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுப்போம், அந்த சப்ளை ரோட்டாரில் இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணோம். ஓகேயா, அந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் டேம்பர் பாரில் ஒரு கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும். அப்படி சர்க்குலேட் ஆக போகிற கரண்ட்டை என்ன பண்ணோம்னா ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அகைன் அந்த டார்க் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் லெஸ்ஸராக தான் இருக்கும். ஸோ லார்ஜர் டார்க் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can't able to increase the resistance. ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங் டார்க்கு நம்ம எழுதுவோம் TST. this is starting torque. ஓகேங்களா. இந்த ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரோட்டார். ஓகேங்களா. ஸோ என்னோட ரோட்டாரில் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமான ஸ்டார்டிங் டார்க் வரும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க எல்லா டேம்பர்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க மொத்த காயிலையும் நான் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸோ இதனால என்னால் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அதனால இங்கே என்னால் அதிகமான டார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஆனால் அடுத்த மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா, சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங்கு, அந்த இடத்துல இந்த ரோட்டார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த இடத்துல என்னோட ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார், ஸ்லிப்ரிங்கில். ஓகேங்களா. என்னோட ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார். அப்போ அதனால தான் என்னால் இந்த சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங்கில் மட்டும் அதிகமான டார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியுது. அதனால தான் அது லோடோடையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. என்னோட சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும்பா நம்ம அதில் ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ப்பா. ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸை நம்மளால கூட்ட முடியுதுன்னா எதை மீன் பண்ணுது, ஸ்டார்டிங் டார்க்கு அதிகமாக்குது. அதிகமான ஸ்டார்டிங் டார்க் இருந்தால் என்ன, லோடோடையும் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் டார்க் கம்மியாக இருந்தால் அப்போ லோடு இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதிகமான ஸ்டார்டிங் டார்க் இருந்தால் லோடோடையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன ஸ்டோரி. ஓகேயா. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்ததா இந்த டேம்பர் பார் ஸ்டார்டிங்கிறது எதுக்கு மட்டும்தான் சார், இட் இஸ் ஒன்லி ஃபார் த சாலியன் போல் மெஷின்ஸ். ஏன்னா டேம்பர் பார் இந்த வைண்டிங்கிறது சாலியன் போல் மெஷினில் தான் இருக்கும். டேம்பர் வைண்டிங் இஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் சாலியன் போல் மெஷின். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். புரியுது இல்லப்பா, சிம்பிள் தான். டேம்பர் வைண்டிங் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு த ஸ்குரில் கேஜ் மாதிரி என்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளால என்ன மட்டும்தான் பண்ண முடியும், ஸோ இருக்கிறத ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னால் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாததுனால ஸோ நான் வந்து மாடரேட் ஸ்டார்டிங் டார்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக இது சாலியன் போல் மிஷினுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எழுதிப்போம். ஸோ திஸ் மெத்தட் சூட்டபிள் ஃபார் சாலியன் போல் சிங்க்ரனஸ் மோட்டார். என்னோட சாலியன் போல் சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டேம்பர் வைண்டிங் பாரை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா.
ஓகேங்களா. இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், the damper bar will act as squirrel cage rotor of induction motor. ஓகேங்களா. இது என்னோட ஸ்குரில் கேஜ் ரோட்டார் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி ஒர்க் பண்ணும் சார். ஓகேங்களா. இது ஸ்குரில் கேஜ் ரோட்டார் மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும். புரியுது இல்ல? அடுத்ததா ஸ்குரில் கேஜ் ரோட்டாரை பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா மெஷின்ஸ்ல பார்ப்போம், இண்டக்ஷன் மெஷின்ஸ்ல. அடுத்ததா டியூரிங் ஸ்டார்டிங்ல இங்க அடிஷனலா டார்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக என்னோட ஃபீல்டு வைண்டிங்கையுமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கூட நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம். ஓகேங்களா. டியூரிங் ஸ்டார்டிங் ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்ல அப்படி பண்ணா. டியூரிங் ஸ்டார்டிங் the field winding is short circuited with resistance to increase starting torque. ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா என்னால டார்க் கொடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த கேஸ்ல ஓகே, இந்த கேஸ்ல நீங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு எக்ஸ்ட்ரா டார்க் வேணா பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது என்னோட டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங்கா. நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் என்ன பார்த்துட்டு சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங். சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்க சேம் ஸ்குரில் கேஜ் இருந்துச்சுல அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்லிப் ரிங்கை யூஸ் பண்ண போறேன். இன் திஸ் மெத்தட் த ரோட்டார் இஸ் சிமிலர் டு ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். The rotor is similar to slip ring induction motor. In this case, the rotor is similar to slip ring induction motor. Here we achieved higher starting torque with series resistance. In the rotor winding. சார் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஸ்லிப் ரிங் நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப புரியும். நம்ம ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். இந்த 3 ஸ்லிப் ரிங்ஸ்ல ஒவ்வொரு ஸ்லிப் ரிங்ஸ்லையும் நம்மளால எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நம்மளால எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு கிடைக்க போகிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது மோர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். மோர் ரெசிஸ்டன்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன தெரியும், மோர் ரெசிஸ்டன்ஸ் மோர் ஸ்டார்டிங் டார்க். கிளியரா? அப்போ இந்த மெத்தடில் தான் நம்ம அதிகமான ஸ்டார்டிங் டார்க்கை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட், திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் சூட்டபிள் வித் லோடட் ஆப்ரேஷன் ஆல்சோ. திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட். For loaded operation. ஸோ நீங்கள் லோடோடவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லோடோடவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. லோடோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்டர் திஸ் கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் திங்ஸ்க்குள்ளே போயிடலாம்.
ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் சிங்க்ரனஸ் மோட்டார் இண்டக்ஷன் மோட்டாரில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்த போர்ஷன் நம்ம இண்டக்ஷன் மோட்டாரில் பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரிமைனிங் திங்ஸ்க்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸார் டயக்ராம், என்னோட ஜெனரேட்டருக்கு ஃபேஸார் டயக்ராம் பார்த்தோம்ல. ஸோ அங்கே என்ன பார்த்தோம்? ஸோ அதுக்கு அப்படியே உல்ட்டா தான் ஃபேஸார் அண்டு இஎம்எஃப் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். முன்ன நான் ஜெனரேட்டருக்கு சொன்னேன்லப்பா. ஸோ அதுக்கு நீங்கள் ஞாபகமாக இருக்கா? நான் உங்களை ரிவைஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்னோட ஃபேஸார், ஸோ நாங்கள் ஃபேஸார் பார்த்தோம்ல, இதுக்கு ஃபேஸார் நீங்கள் வரைய போகிறீங்க இப்போ. ஸோ இதுக்கு ஃபேஸார் வரைஞ்சா என்ன சார் இருக்கும்? எஸ், அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துச்சு? இங்கே இ வந்துச்சா? ஸோ இந்த லைன் வந்து இன்னு நான் போட்டிருந்தேன்னா, பட் இங்கே இது வி. ஓகேயா? ஸோ ஏன்னா அந்த கேஸில் இ லீடிங், அது ஜெனரேட்டரில் இஎம்எஃப் லீடிங். மோட்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் தான், டெர்மினல் வோல்டேஜ் தான் லீடிங். ஓகேயா? இது என்னோட வி. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் இ தான் எனக்கு லேக் ஆகிட்டு இருப்பான். திஸ் இஸ் இ. ஸோ இலிருந்து என்னோட ஐஏ இன்னும் லேக் ஆகும். திஸ் இஸ் ஐஏ. ஸோ இக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். விக்கும் ஐக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். அடுத்ததாக இக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் தட் இஸ் லோட் ஆங்கிள் டெல். கரெக்டா? இக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் லோட் ஆங்கிள் டெல். அடுத்ததா சார் நமக்கு என்ன தெரியும்? இ பிளஸ் ஐஏஆர்ஏ. கரெக்டா? இந்த கேஸில் அங்கே இ பிளஸ் ஐஏஆர்ஏன்னு வந்துச்சா? இது என்னோட விபா, இது என்னோட ஐஏ. ஸோ இப்போ நீங்கள் இந்த வெக்டாரை வரைஞ்சிங்கன்னா, ஸோ இது இ. கரெக்டா? திஸ் இஸ் இ. ஸோ இ மைனஸ் ஐஏஆர்ஏ. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஐஏஆர்ஏ இன்ஃபேஸாக இருக்கும், கரண்ட்டோட இன்ஃபேஸ். இப்போ பாருங்கள், கரண்ட் இந்த லைனில் இருக்கானா, அப்போ பேரலாக இருக்கும். இது ஐஏஆர்ஏவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ ரிமைனிங் இவன் என்னப்பா? இவன் திஸ் இஸ் வாட் ஐஏஎக்ஸஸாக இருக்கும். ஓகே, இப்போ கிளியராக விசிபிளாக தானேப்பா இருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட ஐஏஎக்ஸஸ். சரி ஐஏஎக்ஸஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா? ஸோ தட் இஸ் வி சைன் ஃபை. கரெக்டாக? அடுத்ததான் இது என்னோட வி சைன் ஃபை. கரெக்டா? அந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இ இஸ் ஈக்குவல் டு, அங்கே நான் என்ன எழுதியிருந்தேன்? வி காஸ் ஃபை ப்ளஸ் ஐஏஆர்ஏ ப்ளஸ் வி சைன் ஃபை ப்ளஸ் ஐஏஎக்ஸஸ் த ஹோல் ஸ்கொயர். இவனோட ஹோல் ஸ்கொயர், அடுத்ததா இவனோட ஹோல் ஸ்கொயர், ரூட் எடுத்தால் எனக்கு இ கிடச்சிருக்குமா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா சேம் தான் சார், ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் ஐஏ கிடையாது, இந்த இடத்துல மைனஸ் ஐஏ. ஏன்னா அங்கே வி இருந்துச்சு, இப்போ இங்கே இ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் மைனஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எங்கெல்லாம் ப்ளஸ் போட்டிங்களோ அந்த இடத்துலலாம் மைனஸ் வரும் சார். ஓகேங்களா? அது ஒரு சேஞ்சு. நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், எங்கெல்லாம் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்களோ அதெல்லாம் மைனஸ் வந்துடும். ஸோ வி இ இஸ் ஈக்குவல் டு வி காஸ் ஃபை ஓகேங்களா? ஸோ இ இஸ் ஈக்குவல் டு வி காஸ் ஃபை மைனஸ் IARA ஓட ஹோல் ஸ்கொயர். V cos phi minus IARA ஓட ஹோல் ஸ்கொயர் பிளஸ் V sin phi மைனஸ் பிளஸ். ஓகே, இது மைனஸ் பிளஸ், அங்கே நம்ம பிளஸ் மைனஸ் போட்டிருப்போம். ஸோ IAXS ஓட ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்ததா இந்த இடத்துல, அந்த இடத்துல பிளஸ்ன்னா ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர்னு சொன்னேன். இந்த இடத்துல மைனஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர், பிளஸ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ E is equivalent to V plus IAZS அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் ஜென்ரேட்டருக்கு கொடுத்துருப்பேன். இங்கே என்ன சார் வரும்? இங்கே என்ன வரும்? E is equivalent to V minus IAZS அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா
E EMF is equivalent to IA V minus IA into ZS அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ V வேணும்னா எஸ் V வேணும்னா that is E plus IA ZS. கிளியரா? E வேணும்னா V plus IA ZS. புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷன் இம்பார்ட்டன்ட் பா. இது நம்ம அங்கேயே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த EMF தான் நான் டெரைவ் பண்ணேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம EMF தான் டெரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்தேன். கரெக்டா? பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் இப்போ நம்ம எதில் பார்த்துட்டு இருக்கோம்? சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு. ஸோ ஜென்ரேட்டருக்கு எப்படி வரைஞ்சிருப்பேன்? திஸ் இஸ் E at an angle of del அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு காயில வரைஞ்சிருப்போம். திஸ் இஸ் RA JXS RA plus JXS. அடுத்ததாக இதனோட டெர்மினல் வோல்டேஜ் V, அதாவது V at an angle of 0 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஃப்ரம் திஸ் இதுக்கு எழுதுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா P is equal to EV by XS sin of del. ஸோ Q is equal to V by ZS is V by XS E cos del minus V. ஸோ கிளியரா? இது நமக்கு கிடைச்சிருக்கும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஜெனரேட்டர். அப்போ மோட்டர்னா என்ன சார் இருக்கும்? எஸ், இங்கே இருக்கிற வியும் இயும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் சார். ஓகே, இப்போ இப்படி இருப்பார். ஓகேங்களா? ஃபார் சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இட் வில் சேஞ்ச். ஓகே, இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஸோ இங்கே எனக்கான சப்ளை இருக்கும். ஸோ அடுத்ததா ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ், அடுத்ததா ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் RA JXS. ஓகே, அடுத்ததா திஸ் இஸ் del E at an angle of, அங்கே பாசிட்டிவ் டெல்னு வந்துச்சுல்ல, திஸ் இஸ் வாட் நெகட்டிவ் டெல். E at an angle of del பாசிட்டிவாக இருந்தான்ல, இங்கே எனக்கு நெகட்டிவ் டெல். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜெனரேட்டருக்கு பாசிட்டிவ் டெல், மோட்டருக்கு வந்து நெகட்டிவ் டெல். ஸோ இங்கே சப்ளை என்னப்பா? திஸ் இஸ் V at an angle of 0. ஸோ இது என்ன ஆங்கிள்ப்பா? ZA at an angle of theta. Z at an angle of theta. ZA இல்லை ZS, சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ். கிளியரா? அப்போ இதுக்கு தான் நம்ம எழுதியிருப்போம். இந்த எக்ஸ்பிரஷனில் தான் KVL எழுதியிருப்போம். ஸோ KVL எழுதுனா என்ன வரும்? ஸோ V is equal to E plus IA ZS அப்படின்னு சொல்லி எழுதுவோம். IA எப்படி எழுதலாம்? From this IA is equal to V minus E divided by ZS ன்னு எழுதலாம். ஸோ V என்னப்பா? ஸோ V at an angle of 0 minus E at an angle of minus del divided by ZS at an angle of theta ன்னு இருக்கும். கரெக்டாக? ZS at an angle of theta ன்னு இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஃபர்தராக என்ன ஆகும் சார் அது? ஸோ IA will become V at an angle of minus theta. இந்த theta மேலே போச்சுன்னா minus theta ZS. அடுத்ததா minus E minus del minus theta divided by ZS. கரெக்டா? ஸோ minus E minus del minus theta divided by ZS. ஸோ இது என்னோட IA ஓட கான்ஜுகேட் தான் நமக்கு வேணும். அங்கேயும் நமக்கு IA ஓட கான்ஜுகேட் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். V at an angle of theta. கரெக்டாக? கான்ஜுகேட் எடுத்தால் மைனஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ZS minus E. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் del plus thetaவா மாறிடும். கரெக்டா? மைனஸ் மைனஸ் will become plus. அப்போ theta plus del இல்லை del plus theta எது போட்டாலும் ஒன்று தான், divided by ZS. கிளியரா? இது என்னோட IA கான்ஜுகேட். அங்கே E அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம், இங்கே Vன்னு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அடுத்ததா பவர் வேணும்னா என்னப்பா பண்ணுவோம்? VI கான்ஜுகேட் எடுப்போம். ஸோ ஜஸ்ட் V at an angle of 0 into ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ IA ஓட கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. V at an angle of theta divided by ZS minus E at an angle of ZS theta plus del. கிளியரா? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிருக்கும் சார்? V square at an angle of theta divided by ZS minus EV divided by ZS theta plus del. கரெக்டா? EV by ZS theta plus del. அவ்வளவுதான் சார். ஓகேங்களா? ஃபார் திஸ் இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் பவர் P வேணும்னா, ஸோ P வேணும்னா என்ன பண்ணுவீங்க? யூ நீட் டு மல்டிப்ளை வித் திஸ். P வேணும்னா V ஸ்கொயர் at an angle of theta divided by ZS cos of theta ன்னு வந்துடும். சாரி,
இப்போ இந்த v ஸ்கொயரில் தான் இருக்கிற தீட்டா தான் காஸ் ஆஃப் தீட்டான்னு வந்துடும். v ஸ்கொயர் டிவைட் பை zs காஸ் தீட்டா. ஆக்சுவலாக அங்கே நம்ம சால்வ் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ev by zs cos of theta plus del. This is what active power na. So என்னோட active power ஓட expression பா. So active power from observed from the motor. So பா என்னோட motor observe பண்ண active power இது. Reactive power வேணும்னா so q வேணும்னா that is replace with this sign. zs sin theta minus ev by zs sin theta plus del. அவ்வளவுதான். This is reactive power. Okay, இதுதான் என்னோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன். நீங்க ஜெனரேட்டர்ல பாத்தீங்கல்ல சேம் அதே தான் சார். ஜெனரேட்டர்ல நம்ம பார்த்த அதே பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் தானே? அங்கே நம்ம பார்த்தோம்ல சேம் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் தான்ப்பா, நோ சேஞ்ச். ஓகே, நீங்கள் இதில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதணும். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அடுத்ததா இந்த பவர் ஃப்ளோவில் பி மேக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எப்போ எனக்கு பி மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த இடத்துல எப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் கூட நம்ம பண்ணியிருப்போம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா when தீட்டா, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட மோட்டருக்கு ஜெனரேட்டருக்கு என்ன நடந்திருக்கோம்னா, ஜெனரேட்டருக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல். ஓகேங்களா? இது என்னோட மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கண்டிஷன். ஓகேங்களா? திஸ் இஸ் பி மேக்ஸ்க்கான கண்டிஷன் பா. எதுலன்னா ஜெனரேட்டர்ல. ஓகேங்களா? இதுல சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் போய் பாருங்க, இந்த இடத்தோட எக்ஸ்பிரஷன் பாருங்க, ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இடத்துல ev by zs cos தீட்டான்னு வந்திருக்கும், sin தீட்டான்னு வந்திருக்கும்ல, ev by zs sin தீட்டான்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அப்படியே உல்டாவா மாறி இருக்கா, கரெக்டா? இப்போ உல்டாவா மாறி இருக்கனால அந்த இடத்துல வெறுமனே தீட்டான்னு வராதுப்பா எனக்கு. இந்த இடத்துல டெல் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு முன்ன வந்துச்சு இல்ல, இது வந்து ஜெனரேட்டருக்கு தான். Pmax condition only for generator. இது புரிஞ்சுக்குங்க, synchronous generatorக்கு நீங்க மாத்தி போடக்கூடாது. So synchronous generator. So அப்ப for motorக்கு, so for motor del is equal to 180 minus theta. Del is equal to 180 minus theta. So this is Pmax condition for motor. ஸோ இப்போ ஒரு மோட்டர் எந்த டெல்லுக்கு, அதாவது எந்த லோட் ஆங்கிள், இந்த டெல்லுன்றது என்னப்பா, தட் இஸ் லோட் ஆங்கிள்னா என்னோட எந்த லோட் ஆங்கிளுக்கு என்னோட மெஷின்ல மேக்ஸிமம் ஆக்டிவ் பவர் எடுத்துக்குது அதை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஒரு ஜெனரேட்டரா இருந்தா டெல் ஈக்குவல் டு தீட்டாவில் மேக்ஸிமம் பவர் எடுத்துக்கும். ஒரு மோட்டரா இருந்தா டெல் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டாவில். திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் இன்புட். திஸ் இஸ் த condition for maximum power input in synchronous motor. ஓகே, இது மேல சொன்னது என்ன, ஜெனரேட்டர். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் டெலிவர். இது வந்து ஜெனரேட்டர்ன்றதுனால டெலிவர். ஓகே, Pmax condition, Pmax deliver. இது Pmax deliver condition for synchronous motor. ஓகே, ஒரு ஜெனரேட்டரா இருக்கிறப்ப டெலிவரின்றத பத்தி தான் பேசணும். மோட்டர்ன்றப்போ அப்சர்ப்ஷன், அதாவது அப்சர்ப்ஷனை பத்தி தான் பேசணும், இன்புட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் இன்புட் இன் அ சிங்க்ரனஸ் மோட்டார். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரோட மேக்ஸிமம் பவர் இன்புட் கண்டிஷன்னா இதுதான்ப்பா, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ ஒரு சில இடத்துல சேஞ்சஸ் நடக்கும்பா, அந்த சேஞ்சஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சேஞ்ச் ஆகாதது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைன் சேம். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபர்தர்ஸ் நீங்கள் Pmax இன்புட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Pmax இன்புட் வேணும்னா டெல்லை வந்து இந்த ஈக்குவேஷனில், இந்த அபோவ் ஈக்குவேஷனில் டெல் ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ அபோவ் ஈக்குவேஷனில் டெல்லை வந்து 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா ஃபர்தராக எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ த Pmax இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் டிவைட் பை zs cos of theta. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல டெல்லே இல்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ல பாருங்க டெல்லே இல்ல. ஸோ டெல்லே இருந்தா தான் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், அங்க டெல்லே இல்ல, ஜஸ்ட் அப்ப ரிமைன் சேம். அடுத்து இங்க இருக்கான் பாரு, இந்த டெல் தான் ரீப்ளேஸ் ஆயிருப்பான். 180 மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்திருக்கும்.
ஓகே, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இட் வில் பிகம் EV by ZS. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா EV by ZS மாறிடும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்திருக்கும் எனக்கு, ப்ளஸ் EV by ZS. கிளியரா? இது என்னோட Pmax கண்டிஷன். ஸோ எங்கே? ஃபார் மோட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ மோட்டருக்கு நான் ஜெனரேட்டர்னு எழுதியிருக்கிறதுக்கு மட்டும் தான் ஜெனரேட்டர், மீதி எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு மோட்டர் மட்டும் தான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, இது வேரி ஆகும்ல, அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வேரி ஆகுன்றதுனால நான் உங்களுக்கு அதை எழுதியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரேட்டர் எதுன்றதுன்னா இது மட்டும் தான் ஜெனரேட்டர். அபவுல நம்ம சொன்ன பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஜெனரேட்டர். ஸோ மீதி எல்லாமே மோட்டரோடது. திஸ் இஸ் Pmax கண்டிஷன் ஃபார் மோட்டர், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரோட கண்டிஷன் ஃபார் மோட்டர். ஓகேங்களா? ஸோ என்னோட Pmax நம்ம பார்த்துட்டோமா? அடுத்ததா இப்போ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை எக்ஸைட்டேஷன்ஸ் பண்ணோம்னா சிங்க்ரனஸ் மோட்டார்ஸோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, அப்போ சிங்க்ரனஸ் மோட்டார்ஸோட எக்ஸைட்டேஷன்ஸ் அண்ட் வித் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் சிங்க்ரனஸ் மோட்டார் வித் எக்ஸைட்டேஷன் சேஞ்ச். ஓகே, சி இப்போ இதை நான் ஒரு டேபிளாகவே கொடுத்துட்றேன். இந்த டேபிளில் நான் உங்களுக்கு மோட்டரையும் ஜெனரேட்டரையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடில் எக்ஸைட்டேஷன், அண்டர் எக்ஸைட்டேஷனா, ஓவர் எக்ஸைட்டேஷனா, நார்மல் எக்ஸைட்டேஷனா. அடுத்ததா இந்த சைடில் ஆல்டர்னேட்டர். ஸோ அடுத்த சைடில் என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸைட்டேஷன் ஓவர் எக்ஸைட்டேஷன். சார் ஜெனரேட்டர்ல என்ன பார்த்தோம்? ஜெனரேட்டர்ல ஓவர் எக்ஸைட்டேஷன் கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னேன், இட் டெலிவர்ஸ் Q, ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணும். ஸோ அடுத்ததா என்ன பவர் ஃபேக்டர்ல இருக்கும்? ஆப்ரேட்ஸ் அட் லாகிங் பவர் ஃபேக்டர். கிளியரா? அப்போ இது என்ன பண்ணோம்னா ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணோம், லாகிங் பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கேஸ்ல இது என்ன பண்ணும் சார்? எஸ், நீங்க ஓவர் எக்ஸைட் பண்ணாலே டெலிவர் தான் பண்ணும். ஓகேங்களா? வித் டெலிவர்ஸ் Q பட் ஆப்ரேட்ஸ் இன் லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணும். அடுத்ததா இங்க ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா டிமேக்னடைஸ், இவனோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் டிமேக்னடைஸ் தான். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நான் சொல்றேன், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் டிமேக்னடைசிங். ஓகே, புரியுது இல்ல? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிச்சு. So next, under excitation. Sir, இது என்ன பண்ணும்? It absorbs Q, reactive power absorb பண்ணும். அடுத்ததா operate in என்ன power factor? Leading power factor. So clear? இது என்ன sir? Yes, it deliver Q. என்ன பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணோம்? ஆப்ரேட் இன் லாகிங் பவர் ஃபேக்டர். கிளியரா? அடுத்ததா இவனோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்னப்பா இருக்கும்? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மேக்னடைசிங். இவனுமே ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மேக்னடைசிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதோட ஆல்டர்னேட்டர்ஸோட பேரலல் ஆபரேஷன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது முடிஞ்சிச்சுன்னா ஆல்டர்னேட்டர்ஸ் ஆன் பஸ் பாருக்கு போயிடலாம். சரி, ஆல்டர்னேட்டர் கிடையாது, மோட்டர். ஓகே, அடுத்ததான் மோட்டார்ஸ் ஆன் பஸ் பார். பஸ் பார்ல இவனோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு? பஸ் பாரை பொறுத்த வரைக்கும்
என்னோட எக்ஸைட்டேஷன் சேஞ்சையும் பார்க்கணும், மெக்கானிக்கல் இன்புட் சேஞ்சையும் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் என்னப்பா, இட் இஸ் அ நார்மல் எக்ஸைட்டேஷன். சார் E cos del greater than V தான் இங்கேயுமே, E cos del greater than V தான் இங்கேயுமே, E cos del lesser than V. So this is E cos del equivalent to V. இது வந்து ரெண்டு மெஷினுக்குமே சேம் தான். ஓகே, இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா E cos del greater than V lesser than V ன்றது it is same. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இங்க என்னப்பா பண்ணோம், Q is 0, neither observe nor deliver. So என்னப்பா ஃபேக்டர்ல இருக்கும்பா, operates at UPF. ஓகே, ஸோ இதுவுமே என்னன்னா சேம் தான், சேம். ஸோ என்னோட நார்மல் எக்ஸைட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம். கரெக்டா? ஸோ என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ணும். என்ன பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ண போகுதுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல ஒர்க் பண்ண போகுது. ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபைனைட் பஸ் பார்ல இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இட் இஸ் கனெக்டட் டு த இன்ஃபைனைட் பஸ் பார். ஸோ அப்போ இதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு. ஸோ வென் சேஞ்ச் இன் லோட் எக்ஸைட்டேஷன் அண்ட் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் இன்புட், அந்த ரெண்டு கேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதை நம்ம மோட்டருக்கு பார்த்தோம்ல, ஸோ அதை நம்ம இங்கேயும் பார்க்கணும். ஓகே, அடுத்ததா ஸோ சிங்க்ரனஸ் மோட்டார் கனெக்டட் டு த இன்ஃபைனைட் பஸ் பார். இது வந்து சிங்க்ரனைஸ் மோட்டார் வித் சேஞ்ச் எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் இன் பேரலல் ஆப்ரேஷன். ஓகேங்களா, இது வந்து ரெண்டு ஜெனரேட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா பேரலல் ஆப்ரேஷன்ல, இது பஸ் பார் கிடையாது. ஓகேங்களா, திஸ் இஸ் நாட் பஸ் பார், இன் பேரலல் ஆப்ரேஷன். ஸோ இப்போ சிங்க்ரனஸ் மோட்டார் கனெக்டட் இன் பஸ் பார். ஓகேங்களா, இன்ஃபைனைட் பஸ் பார் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. synchronous motors are connected in infinite bus bar. இப்போ நம்ம அங்க என்ன பார்த்தோம் சார், அதே கேஸ் தான், கேஸ் 1. ஓகேயா? ஸோ கேஸ் 1 என்ன, எக்ஸைட்டேஷன் சேஞ்ச், எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸைட்டேஷன். So excitation change பண்றப்ப mechanical power input என்ன, mechanical power input is constant. ஓகேயா? ஸோ இப்போ இவனோட எக்ஸ்பிரஷன் எப்படிப்பா நம்ம சொல்ல போறோம்னா, by using V curve and inverted V curve தான். ஸோ இந்த இடத்துல இதை நான் வந்து V curve inverted V curve வச்சு தான் நான் சொல்ல போறேன். அங்கேயும் நான் V curve inverted V curve வச்சு தான் சொல்லியிருந்தேன். கிளியரா? பட் இதுலயும் V curve inverted V curveனா சேம் தான், அதோட இடம் தான் மாறும். இங்க பாருங்க, இவன் வந்து லாகிங்கா இருந்த இடத்துல இவன் லீடிங்கா இருப்பான், இவன் லீடிங்கா இருந்த இடத்துல இவன் லாகிங்கா இருப்பான், இவன் டெலிவரா இருந்த இடத்துல இவனும் டெலிவர் தான், இவனும் அப்சர்வ் தான். பாருங்க, இது வந்து அப்சர்வ். ஓகே, ஸோ இங்க பாருங்க ரெண்டுமே ஒன்று தான், ஆனா லாகிங் லீடிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் சேஞ்ச். ஓகே, ஸோ லாகிங் லீடிங்ல தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். மற்ற எந்த டைரக்ஷன், மற்ற என்னோட ஜெனரேட்டர்ல நீங்க போய் பாருங்க, ஜெனரேட்டரோட இன்வெர்டட் கர்வ், வி கர்வ், இந்த ரெண்டு த்ரீயும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், இவன் லாகிங்னா இவன் லீடிங், மற்ற நேச்சர் எல்லாம் ரிமைன் சேம். ஓகே, திஸ் இஸ் ஃபீல்டு கரண்ட். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் நான் வரையறேன். ஸோ திஸ் இஸ் இன்வெர்டட் வி கர்வ். அங்க நான் என்ன சொன்னேன், IA வர்சஸ் IF. ஓகேங்களா, ஸோ PF வர்சஸ் IF. ஸோ இது என்னோட PF வர்சஸ் IF கர்வ், பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கர்வ். அங்கேயும் நான் பார்த்தேன், பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ் எப்பவுமே இன்வெர்டட் வி கர்வ்னா அங்கேயும் இன்வெர்டட் வி கர்வ் தான், இங்கேயும் இன்வெர்டட் வி கர்வ் தான். ஓகேங்களா, ஸோ இது என்னோட பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ். திஸ் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஆர் நார்மல் எக்ஸைட்டேஷன்.
நெக்ஸ்ட் என்னோட IA versus IF curve. ஸோ இது என்னோட IA versus IF. ஓகே, அப்போ இந்த வேல்யூ என்ன சார்? எஸ், இது என்னோட IA. ஓகே, இது என்னோட IF. கிளியரா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க நம்ம எழுதின அதே திங்ஸ் தான் சார், ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. ஓகே, திஸ் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகே, இது என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர். இங்க வேணா எழுதலாம், திஸ் இஸ் UPF. ஸோ இங்க என்னப்பா இருக்கும்? இட் இஸ் நார்மல் எக்ஸைட்டேஷன். NE அப்படின்னா நார்மல் எக்ஸைட்டேஷன். இது என்ன சொல்லியிருந்தேன்? ஃபீல்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் அண்டர் எக்ஸைட்டேஷன் தான். ஓகேங்களா? நார்மல் எக்ஸைட்டேஷன் விட கம்மியா கொடுக்கறதுக்கு பேர் அண்டர் எக்ஸைட்டேஷன் தான். நீங்க மோட்டரா இருந்தாலுமே ஜெனரேட்டரா இருந்தாலுமே நார்மல் எக்ஸைட்டேஷன் விட கம்மியா கொடுத்தா அண்டர் எக்ஸைட்டேஷன் தான். அது மோட்டர் ஜெனரேட்டர்ன்றதுனால மாறுமான்னா மாறாது. நீங்க புரியுது இல்லப்பா? என்னோட நார்மல் எக்ஸைட்டேஷன் நார்மலா 5 ஆம்பியர் கொடுப்பேன், ஆனா இப்போ 3 ஆம்பியர் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் எக்ஸைட்டேஷன் தான், மோட்டரா இருந்தாலும் ஜெனரேட்டரா இருந்தாலும். ஸோ நார்மல் 5 கொடுப்பேன், ஸோ இப்போ நான் வந்து 7 கொடுக்குறேன், அப்போ அதுக்கு பேர் ஓவர் எக்ஸைட்டேஷன். ஸோ எப்பவுமே ஓவர் எக்ஸைட்டேஷன் பண்ணா என்னதான் பண்ணும்? விச் டெலிவர்ஸ் ரியாக்டிவ் பவர், Q டெலிவர். ஸோ நீங்கள் அண்டர் எக்ஸைட்டேஷன் பண்ணீங்கன்னா வில் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் Q. ஸோ இந்த பாயிண்ட் நோ அப்சர்வ் நோ டெலிவர். ஓகேங்களா? நார்மல் எக்ஸைட்டேஷனில் எதையும் நான் போடலன்னா நெய்தர் அப்சர்வ் நார் டெலிவர். அப்போ அடுத்ததா இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரில் என்ன போட்டிருப்பேன்னா லீடிங் போட்டிருப்பேன். கிளியரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரில் ஓவர் எக்ஸைட்டேஷன்ஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன போட்டிருப்பேன்னா, இந்த கேஸில் நான் அண்டர் எக்ஸைட்டேஷன் பண்ணியிருந்தேன்னா லீடிங் போட்டிருப்பேன். பாருங்க, அண்டர் எக்ஸைட்டேஷனுக்கு லீடிங் பவர் ஃபேக்டர், அண்டர் எக்ஸைட்டேஷனுக்கு லீடிங் பவர் ஃபேக்டர். ஆனால் இங்கே லேகிங் பவர் ஃபேக்டர். இது மட்டும் தான் மாறும். என்னோட V கர்வ்லையும் இன்வெர்டட் V கர்வ் ஜெனரேட்டர் மோட்டருக்கு இது மட்டும் தான் மாறும். திஸ் இஸ் லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த சைடு என்னன்னா திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர். அவ்வளவுதான் சார், மீதி எல்லாமே சேம் தான். இப்போ இந்த கர்வ்ஸில் நான் வரைஞ்சிட்டேன்னா, இந்த பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கர்வ் வரைஞ்சிட்டேன்னா, அடுத்து இதில் நம்ம கொஷின்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். அடுத்ததான் டெல் வர்சஸ் IF கர்வ் நம்ம வரையணும். டெல் வர்சஸ் IF கர்வ்ல நோ சேஞ்ச். இங்க பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஃபீல்டு கரண்ட், திஸ் இஸ் லோட் ஆங்கிள் டெல். ஸோ இந்த கர்வ்ல எந்த சேஞ்சும் கிடையாது. அவ்வளோதான் சார். நம்ம அங்கே எப்படி இந்த கர்வை வச்சு ஆன்சர் பண்ணோம்? ஜெனரேட்டருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்ல, நேற்று ஒரு சம் கூட பார்த்தோமா. ஸோ எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்க, இதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, சி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் இன் த லேகிங் பவர் ஃபேக்டர். நான் ஒரு லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ இனிஷியலாக லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கேன். எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸைட்டேஷன் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நடக்குது? எஸ், என்னோட பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ். ஓகேங்களா? அப்போ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ். கிளியரா? அப்போ பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்மேச்சர் கரண்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஆர்மேச்சர் கரண்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எப்போ? when it is assumed in a lagging power factor. ஓகே, நீங்க lagging power factorல இருந்து increase in எக்ஸைட்டேஷனோட இன்க்ரிமெண்ட்டுக்கு இதெல்லாம் நடக்குது. கிளியர்? அதே மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருந்தீங்கன்னா எக்ஸைட்டேஷனோட இன்க்ரிமெண்ட்க்கு என்ன நடக்கும்? ஸோ Q அப்சார்ப்ஷன் அதிகமாகுதா, Q அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகுதா, அதை ஜஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இதுதான் என்னோட எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் when it is synchronous மோட்டாரா இருக்கிறப்போ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். இதுக்கு நீங்க क्वेश्चंस கொடுத்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுல எந்த சேஞ்சும் இல்லப்பா. ஓகேங்களா? அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் இன்புட். இதுதான் கேஸ் 2. கிளியரா? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் இன்புட். ஸோ இந்த கேஸில் எக்ஸைட்டேஷன் என்ன சார்? இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா?
இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சார். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். ஒரு சைடில் லீடிங் பவர் ஃபேக்டருக்கும் இன்னொரு சைடில் லேகிங் பவர் ஃபேக்டருக்கும் நம்ம எழுதியிருப்போம். ஜஸ்ட் இதுலேயும் ஜெனரேட்டர் மாதிரி எழுதிட்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப் டு திஸ் என்னோட ஜெனரேட்டர் மோட்டரை பொறுத்த வரைக்குமான முடிஞ்சிருது. ஓகேங்களா? கிளாஸஸ். அடுத்ததான் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ சடனாக ஒரு ஜெனரேட்டர் ஆர் மெஷினில் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது காமனாக தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்னன்னா லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ், இந்த சைடில் என்னோட லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ லீடிங் பவர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மெக்கானிக்கல் லோடு. அடுத்ததா ரியாக்டிவ் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மெக்கானிக்கல் லோடு. அடுத்ததா என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் அண்டு லோட் ஆங்கிள் அண்ட் ஆக்டிவ் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு. அவ்வளவுதான் சார். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் வேரியேஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மெக்கானிக்கல் லோடு. ரியாக்டிவ் பவர் அப்சார்ப்ஷன். இந்த இடத்துல ரியாக்டிவ் பவர் டெலிவரி. ஓகேங்களா? திஸ் இஸ் Q டெலிவரி. ஓகேங்களா? Q absorption is directly proportional to the load. So IA directly proportional to the del, directly proportional to the power, directly proportional to the load. Okay, armature current, load angle, so என்னோட power மூணுமே load ஓட directly proportional. ஓகேங்களா? இதுதான் effect of change in load. Up to this somewhat over. இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மெஷினு பஸ் பாரில் இன்ஃபைனைட் பஸ் பாரில் கனெக்டாக இருக்கிறப்போ நடக்க போகிற வேரியஸ் டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். சிங்க்ரனஸ் மெஷின் தான் இப்போ காமனாக மெஷின்னா மோட்டாரையும் குறிக்கும் ஜெனரேட்டரையும் குறிக்கும். பர்டிகுலராக இதுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் மெஷினு operated on bus bar for various disturbance. ஆக்சுவலா இந்த வேரியஸ் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ போன டிஎன்பிஎஸ்சி ஏஇல 2024ல் இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் ஆச்சு, அதாவது எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை மெக்கானிக்கல் இன்புட் ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை மெக்கானிக்கல் இன்புட்டு எக்ஸைட்டேஷன் ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் என்ன பண்ணுது? சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் வந்து ஜெனரேட்டராக இருக்கா, இல்லை மோட்டராக இருக்கா, இல்லை ரிலக்டன்ஸ் மோட்டராக இருக்கா, ஸோ இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக இருக்கா? இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறையும் நம்ம கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் 4 கண்டிஷன்ஸ் இருக்கும்பா. ஒரு டேபிளாக நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அந்த டேபிளில் நீங்கள் பார்த்து ஸோ எந்த கண்டிஷனுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேபிளை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் மூவரை நான் எடுத்துக்கிறேன் இந்த சைடில். திஸ் இஸ் ப்ரைம் மூவர். ஓகே, அடுத்ததாக எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷன் இருந்தால் என்ன ஆகுது? பிரைம் மூவரோட கண்டிஷன் லெஃப்ட் சைடில் பிரைம் மூவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்ததா வித் எக்ஸைட்டேஷன். ஓகேயா? ஸோ எக்ஸைட்டேஷன் இருக்கிறப்ப என்ன ஆகுது? ஓகேயா? ஃபர்ஸ்ட் பிரைம் மூவரோட கண்டிஷன் பா. அடுத்ததா வித் எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷன் இருக்கிறப்போ ஸோ என்னவா ஆக்ட் பண்ணுது? ஸோ அடுத்ததா வித்தவுட் எக்ஸைட்டேஷன் ஆர் எக்ஸைட்டேஷன் ஃபெயில், இல்லை எக்ஸைட்டேஷன் ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுச்சு. எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆர் வித்தவுட் எக்ஸைட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் மூவரோட கண்டிஷனை பார்க்கணும். அடுத்து எக்ஸைட்டேஷன் இருந்தால் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? பிரைம் மூவர் இன்புட் இருக்கு, எக்ஸைட்டேஷனும் இருக்கு, அப்போ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு? பிரைம் மூவரோட இன்புட் இருக்கு, எக்ஸைட்டேஷன் இல்லை, அப்போ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு? பிரைம் மூவர் இன்புட்டும் எக்ஸைட்டேஷனும் ரெண்டுமே இல்லை, அப்போ அதோட பிஹேவியர் என்னவா இருக்கு?
ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ ப்ரைம் மூவர் வந்து கப்புள்டு இல்லைன்னா அவைலபிள் ரெண்டுமே ஒன்று தான். ப்ரைம் மூவர் கப்புள்டு ஆர் அவைலபிள். ஓகே, ப்ரைம் மூவர் இருக்கு. ஓகே, ப்ரைம் மூவரும் இருக்கு, எக்ஸைட்டேஷன் இருக்கு. இந்த கேஸ்ல எழுதுறேன்னா எக்ஸைட்டேஷனும் இருக்கு, ப்ரைம் மூவரும் இருக்கு, எக்ஸைட்டேஷனும் இருக்குன்னா அப்போ அது என்னவா இருக்குன்னா இட் இஸ் நார்மல் ஆல்டர்னேட்டர். ஓகே, ப்ரைம் மூவர் இருக்குன்னா பாருங்கப்பா, மெக்கானிக்கல் இன்புட் கொடுக்குறீங்க பாருங்க, இது ஒரு மெஷின் சி, இது ஒரு மெஷினா. ஸோ இந்த சிங்க்ரனஸ் மெஷினுக்கு ப்ரைம் மூவர் இன்புட் கொடுக்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் வி ஆர் ரொட்டேட்டிங் வித் த ப்ரைம் மூவர். ஓகே, அடுத்ததா எக்ஸைட்டேஷன், ஃபீல்டு எக்ஸைட்டேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸைட்டேஷன் ஆல்சோ கிவன். அப்போ இது என்னப்பா பண்ணோம், மெக்கானிக்கல் இன்புட் எக்ஸைட்டேஷனை கொடுத்தா இட் வில் ஆக்ட் ஆஸ் ஜெனரேட்டர். ஸோ கரெக்டாக இட் வில் ஆக்ட் ஆஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், தட் இஸ் நோன் ஆஸ் ஆல்டர்னேட்டர். ஓகே, இது ப்ராப்பராக ரியாக்டிவ் பவரும் ஆக்டிவ் பவரும் பஸ்ஸுக்கு கொடுக்கும். கரெக்டாக கியூவையும் கொடுக்கும், பிஐயும் கொடுக்கும். அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸு. ஸோ ப்ரைம் மூவர் இஸ் அவைலபிள் ஆர் கப்புள்டு. ஸோ அப்படி இருக்கிற கேஸில் என்னோட எக்ஸைட்டேஷன் இருக்குல்ல, ஸோ அப்படி இருக்கிற கேஸில் என்ன நடக்கும், it is acting as synchronous alternator. Okay, synchronous generator இல்லனா ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது நார்மல் ஆல்டர்னேட்டராக ஒர்க் பண்ணும் சார். ப்ரைம் மூவர் இருக்கு, எக்ஸைட்டேஷன் இருக்குன்னா இட் இஸ் பிகம் ஆல்டர்னேட்டர். ஒருவேளை இப்போ ப்ரைம் மூவர் இருக்கு, இந்த அடுத்த ஸ்டேஜில் பாருங்க எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுது, ப்ரைம் மூவர் இருக்கா, எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆகிறான். ஓகே, இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா, ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்து ரெண்டு கேஸை சொல்லுவேன். ஓகேயா, இது ஃபுல் லோட்ல இருக்கா லைட் லோட்ல இருக்கான்றத பார்க்கணும். ஓகேயா, ஸோ வென் இட் இஸ் ஃபுல் லோடட், ஃபர்ஸ்ட் கேஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா வென் இட் இஸ் ஃபுல் லோடட். ஒருவேளை ஃபுல் லோட் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும், ஸோ ஃபுல்லி லோடட் கேஸில் என்ன நடக்கும்னா, ஃபார் போத் சாலியன் அண்ட் சிலிண்ட்ரிக்கலுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபார் போத் சாலியன் அண்ட் சிலிண்ட்ரிக்கலில் ரொட்டேட்ஸ் அட் மோர் தேன் சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஓகேங்களா, ரொட்டேட்ஸ் மோர் தேன் சிங்க்ரனஸ் ஸ்பீடு. அப்போ ஒரு ஜெனரேட்டர் சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ NR இஸ் கிரேட்டர் தென் NS இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நோன் as இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஓகேயா, ஸோ NR இஸ் ஈக்குவலன் டு NS இருந்தா மட்டும்தான் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேயா, ஸோ NR இஸ் ஈக்குவலன் டு NS இருந்தா மட்டும்தான் சார் அது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே போனாலே தட் வில் ஆக்ட் ஆஸ் அ இண்டக்ஷன் ஜெனரேட்டர் தான். அப்போ இது என்னவா இருக்கும்னா, இப்போ கொஸ்டின் புரியுது இல்லை, ப்ரைம் மூவர் இன்புட் இருக்கு ஆனால் எக்ஸைட்டேஷன் மட்டும் ஃபெயில் ஆகுது. எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆகுது, லோடட் கண்டிஷனில் இருக்கான், ஃபுல்லி லோடடாக இருக்கான், நோ லோடு கிடையாது, இல்லை லைட் லோடு கிடையாது, ஃபுல்லி லோடடாக இருக்கான். ஃபுல்லி லோடடு ப்ரைம் மூவர் இருக்கு, எக்ஸைட்டேஷன் இல்லை. ஓகே, ப்ரைம் மூவர் இருக்கான், எக்ஸைட்டேஷன் இல்லை, அதுதான் இந்த கேஸ். அப்போ இதில் ரொட்டேட்ஸ் மோர் தேன் சிங்க்ரனஸ் ஸ்பீட், therefore it is acting as a induction generator. Act as induction generator. அவ்வளவுதான், இதுதான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இண்டக்ஷன் ஜெனரேட்டராக ஆக்ட் ஆகும். அடுத்து பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா இன்னும் லீடிங் பவர் ஃபேக்டராக இருக்கும். பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டராக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஆப்ரேட்டிங் இன் லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வேணால் நம்ம மேலே எழுதிடலாம். ஓகே, ஃபுல்லி லோடட் கேஸில் லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ அடுத்ததா when it is lightly loadedல அதே கேஸ் தான், ப்ரைம் மூவர் இன்புட் இருக்கு, எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனால் when it is lightly load, ஸோ லைட்லி லோடட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சார் இந்த கேஸில் இட் இஸ் ஆல்சோ லீடிங் பவர் ஃபேக்டர் தான்.
ஓகே, இங்கேயுமே இது லீடிங் பவர் ஃபேக்டர் தான். ஸோ ஆனால் இதோட ஸ்பீடு என்னவா இருக்கும்னா ரொட்டேட்ஸ் அட் சிங்க்ரனஸ் ஸ்பீட், rotates at synchronous speed. ஓகேங்களா, சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். இது சம் கேஸ்ல எக்ஸைட்டேஷன் போயிருச்சு இல்ல, இந்த இடத்துல எக்ஸைட்டேஷன் போனதுனால சிங்க்ரனஸ் ஸ்பீட்லயே ரொட்டேட் ஆகுறதுனால இதுக்கு பேரு ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டர். ஓகேயா, ஸோ எக்ஸைட்டேஷன் இல்லை இந்த கேஸில், ஆனால் பிரைம் மூவரோட இன்புட் மட்டும் நம்ம கப்பிள் பண்ணி வச்சிருக்கோம், பிரைம் மூவரை மட்டும் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ பாருங்க இந்த கேஸில் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸைட்டேஷன் போயிடுச்சு. ஓகேயா, ஸோ பிரைம் மூவரை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். லோடு பார்த்தீங்கன்னா லோடும் இல்லை. ஓகேயா, பெரிய அளவு லோடும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட சாலியன் போல் ஜெனரேட்டரு என்னோட ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டரா மாறிடும். ஸோ இந்த இடத்துல இது ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டரா மாறுதுன்றதுனால இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் சாலியன் போல். ஆனா மேல சொன்னது சிலிண்ட்ரிக்கல் போலுக்கும் பொருந்தும். ஆனா இது ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டரா மாறுதுன்னா என்னோட சாலியன் போல்ல மட்டும்தான் அந்த வேரியஸ் ரிலக்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது அந்த ரிலக்டன்ஸ் வந்து வேரி ஆக முடியும். சிலிண்ட்ரிக்கல் போல்ல போய் ரிலக்டன்ஸை வேரி ஆக முடியும் நம்மளால சொல்ல முடியுமாப்பா? ஸோ சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்ப இது ஒரு ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டரா இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு சாலியன் போல் ஜெனரேட்டரா இருந்தா ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டர். இல்ல உங்களுக்கு சாலியன் போல்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க வெறும்னே இண்டக்ஷன் ஜெனரேட்டரை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு சாலியன் போலா இருந்தா மேபி ரிலக்டன்ஸ் ஜெனரேட்டரா இருக்கும். ஆனா சிலிண்ட்ரிக்கல் போலா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அது ஒரு இண்டக்ஷன் ஜெனரேட்டரா தான் ஒர்க் பண்ணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது போவோமா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ பிரைம் மூவர் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது இல்ல டீகப்பிள் ஆகுது. பிரைம் மூவர் ஃபெயில் ஆர் டீகப்பிள்டு. பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேயா, பிரைம் மூவர் இல்ல, ஆனா இந்த கேஸ்ல என்ன இருக்கு? எக்ஸைட்டேஷன் இருக்கு. பிரைம் மூவர் இல்ல வித் எக்ஸைட்டேஷன். பிரைம் மூவர் கட் ஆயிருச்சு இந்த முறை. இங்க பாத்தீங்கன்னா this will be broken out. ஓகே, this will be broken out. அடுத்ததா இங்க எக்ஸைட்டேஷன் is given. ஓகே, இந்த கேஸ்ல it is acts as a synchronous motor. Act as synchronous motor, rotates in same direction as before. அதாவது நீங்க பிரைம் மூவரை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணீங்க, ஸோ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்களா, அதே கிளாக் வைஸ்ல இப்போ இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்போ இது ஒரு ஜெனரேட்டர் கிடையாது, மோட்டர். ஓகே, சேம் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த டைம்ல இது என்ன பண்ணிட்டு இருக்கும்? ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் எடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு ஜெனரேட்டர்ல பிரைம் மூவர் இன்புட் ஃபெயில் ஆயிட்டு எக்ஸைட்டேஷன் இருந்தா இந்த டேபிள ப்ராப்பரா எழுத கத்துக்கிட்டீங்க, அதை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுது, எக்ஸைட்டேஷன் இருக்கு. அப்போ சேம் as synchronous motor rotates in the same direction as before. முன்ன என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சோ அதே ஸ்பீட்ல அதே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அடுத்ததா ஸோ இதுலயுமே எனக்கு ரெண்டு கேஸ் வரும் சார். இதுலயுமே எனக்கு ரெண்டு கேஸ். when load angle lesser than up to 45 degree இருக்கிறப்போ, when load angle lesser than 45 degree. ஸோ இந்த கேஸ் பாருங்க, எக்ஸைட்டேஷனும் ஃபெயில் ஆயிடுது, என்னோட பிரைம் மூவரும் ஃபெயில் ஆயிடுது, ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுது. புரியுதா? நெக்ஸ்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுது. ஸோ எக்ஸைட்டேஷனும் கிடையாது, பிரைம் மூவரும் கிடையாது, ரெண்டுமே ஃபெயில் ஆகிற கேஸ். லோட் ஆங்கிள் 45 டிகிரியில இருந்து ஆப்ரேட் ஆயிருக்குன்னா அப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். லோட் ஆங்கிள் 45 டிகிரிக்கு மேல ஆப்ரேட் ஆகுதுன்னா அப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ்ல இட் வில் ஆக்ட் as a இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, இது என்னவாகும்னா இண்டக்ஷன் மோட்டார். ஓகேயா, இதோட பவர் ஃபேக்டர் என்னன்னா இட் வில் பி அட் லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகேயா, லெஸ் தென் 45 டிகிரியில பொறுத்த வரைக்கும்
lagging power factor ஒர்க் பண்ணும். சரி, அகைன் அங்க நம்ம பார்த்தது தான், it will be valid for both cylindrical and salient pole. ஓகே, இண்டக்ஷன் மோட்டாரா இருக்குன்னா அது salient pole ஆவனா இருக்கலாம், cylindrical ஆவனா இருக்கலாம். ஓகே, valid for cylindrical and salient pole ரெண்டுத்துக்குமே valid. ஓகே, so இதுவுமே valid for both. so இப்போ புரியுதுல, இண்டக்ஷன் மோட்டாரா ஒர்க் பண்ணுது. so ஸ்பீடு நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஸ்பீடு nr is lesser than ns. இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே nr lesser than ns தான். இண்டக்ஷன் மோட்டாரால சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ரொட்டேட் பண்ணவே முடியாது, ஸோ அதுக்கு மேலேயும் போகவே முடியாது. இண்டக்ஷன் மோட்டாரா இருக்குன்னா lesser than ns தான். ஓகே, ஒரு இண்டக்ஷன் மோட்டாரா இருந்துச்சுன்னா எப்பவுமே lesser than ns தான் இருக்கும். ஓகே, ஸோ டெல் வந்து 45 டிகிரி வரைக்கும் அப்படி இருக்கும். ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னா டெல் கிரேட்டர் தென் 45 டிகிரி சார். இப்போ ரெண்டாவது del greater than 45 degrees. so load angle greater than 45 degree. அப்போ இது என்னவா இருக்கும்னா salient pole machine தான் இதுக்கு பொருந்தும். ஓகேங்களா, it is acting as a reluctance motor. ஓகே, இது என்னவா இருக்கும்னா reluctance motor. ஓகே, it is also working in lagging power factor. ஓகே, so இது lagging power factor தான். ஸோ ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், nr is equal to ns. சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகுவான். ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு மட்டும் வேலிட்னா வேலிட் ஃபார் salient pole. புரியுதாப்பா? இந்த டேபிள் உங்களுக்கு பார்க்க தெரியுதா? இப்போ ஜஸ்ட் நான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன். அந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த டேபிள் உங்களுக்கு ஈஸியா வந்து பார்க்க தெரியுது, அதாவது இந்த டேபிளை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ஆன்சர் போட தெரியுதுன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன். And synchronous machine operates on bus bar if prime mover salient pole னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இது பர்టిక్యులரா salient pole machine. okay, salient pole machine operates on a bus bar. If prime mover fails, then what happen? so இப்ப salient pole machine ஆபரேட் ஆயிட்டு இருக்கு பஸ் பார்ல, பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன நடக்குது? ஓகே, பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, சோ பிரைம் மூவர் ஃபெயில் ஆயிடுச்சு. எக்ஸைட்டேஷனை பத்தி எதுனா சொன்னாங்களா? எக்ஸைட்டேஷன் ஃபெயில்னு சொன்னாங்களா? அப்ப எக்ஸைட்டேஷன் இஸ் எக்ஸிஸ்டிங். அப்போ வித் எக்ஸைட்டேஷன் இருக்கு, வித்தவுட் பிரைம் மூவர். இதுதான் இந்த கேஸ். எந்த மெஷின்னா சாலியன் போலுக்கு நீங்க போய் பார்க்கணும். ஓகே, அப்ப சாலியன் போல் வித் எக்ஸைட்டேஷன் வித்தவுட் பிரைம் மூவர். அப்ப பிரைம் மூவர் இல்லைன்னா கீழே ஸ்டெப், பிரைம் மூவர் ஃபெயில்ஸ்னா இது எக்ஸைட்டேஷனோட, இது என்னோட எக்ஸைட்டேஷனோட, இது என்னோட எக்ஸைட்டேஷன் இல்லாத ஒரு கேஸ். கரெக்டா, இது எக்ஸைட்டேஷன் இல்லாத கேஸ். அப்ப பாருங்க, இட் இஸ் ஆக்டிங் as a synchronous motor. அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் வில் பி synchronous motor. It is working as a synchronous motor. It is works as synchronous motor. Okay, so அடுத்த question போவோமா? If synchronous salient pole, அது இல்லை, இந்த முறை cylindrical pole எடுத்துக்கலாம். If a cylindrical pole machine, சார் பொதுவா உங்களுக்கு synchronous machine கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒருவேளை உங்களுக்கு சிங்க்ரனஸ் மிஷின்னு கொடுக்குறாங்க, சாலியன் போல்னு சொல்லலை, சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லலைன்னா அப்போ சிலிண்ட்ரிக்கலை தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். இஃப் அ சிங்க்ரனஸ் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் அ சிங்க்ரனஸ் மிஷின் ஆப்ரேட்ஸ் on bus bar, if excitation fails, what happen? Salient pole machine, அதாவது என்னோட synchronous machine na always take it is cylindrical. ஸோ சிலிண்ட்ரிக்கலாக எடுத்துக்குங்க. சிலிண்ட்ரிக்கலுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. சிலிண்ட்ரிக்கலுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா சாலியன் போலுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிலிண்ட்ரிக்கலை தான் எடுத்துக்கணும் எப்பவுமே சிங்க்ரனஸ் மிஷின்னா. ஏன்னா சிங்க்ரனஸ் மிஷினில் சிலிண்ட்ரிக்கல் தான் 90% இருக்கு. ஸோ அப்போ சிலிண்ட்ரிக்கலுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா அப்போ சாலியன் போலுக்கு போகலாம். ஓகே, அப்போ போய் பாருங்க. ஸோ இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் மிஷினு எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுது. ஓகே, சிலிண்ட்ரிக்கல் மிஷினு எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுது. அப்போ பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸைட்டேஷனா? இது என்னோட ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸைட்டேஷனா? பிரைம் ஓவர் இன்புட் இருக்கு. எஸ், பிரைம் ஓவர் இன்புட் இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல பார்க்கணும். ஸோ எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுது, கிளியரா? ஸோ எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆயிடுது, பிரைம் ஓவர் இன்புட் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் மிஷின். சிலிண்ட்ரிக்கல் மிஷின்னா மேலே இருக்கிறது மட்டும் தான் வேலிடு, கீழே இருக்கிறது சாலியன் போலுக்கு தான் வேலிடு. கிளியரா? அப்போ இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான், தட் இஸ் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். கரெக்டா? அப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்ன? So a synchronous machine operates on a bus bar. If excitation fail, it will work as induction generator. That's it. Okay, if a synchronous machine operates on a bus bar, if excitation fails, it will works as a induction generator. அடுத்து இன்னொரு क्वेश्चन போலாமா? So இன்னொரு क्वेश्चन பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. Next, அடுத்ததா, in a synchronous machine, both excitation and prime mover fails. In synchronous machine, both excitation and prime mover fails. என்ன நடக்கும்? ஸோ இந்த கேஸில் சிங்க்ரனஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டதுனால இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சிலிண்ட்ரிக்கலை தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் மோட்டரை போய் பாருங்கள், சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு போய் பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் ரெண்டுமே ஃபெயிலு. அப்போது பிரைம் ஓவர் ஃபெயில்னா கீழே இருக்கிற கேஸு, கரெக்டாக? பிரைம் ஓவர் ஃபெயில்னா கீழே இருக்கிற கேஸு, எக்ஸைட்டேஷன் ஃபெயில்னா இந்த கேஸு, கரெக்டாக? பிரைம் ஓவர் ஃபெயில்னா அந்த கீழே இருக்கிறது, எக்ஸைட்டேஷன்னா இங்கே. இப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் ஆகுறதுனா இது, கரெக்டாக? இந்த டேபிள். அப்போ இந்த டேபிளில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ சிலிண்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் சிலிண்ட்ரிக்கலுக்கு வேலிட், கீழே போனீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலுக்கு வேலிட் கிடையாது. ஸோ அது சாலியன் போலுக்கு தான் வேலிட். அப்போ தேர்ஃபோர் இது என்னவா இருக்கு சார்? எஸ், இண்டக்ஷன் மோட்டார். அவ்வளோதான் ஆன்சர். In a synchronous machine, both excitation and prime mover fails, it will work as induction motor. அவ்வளோதான் சார், இட் வில் ஒர்க் ஆஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இப்போ புரியுது இல்லைப்பா? இந்த டேபிளில் நீங்கள் எப்படி பார்த்து ஆன்சர் பண்ணணும்னு புரியுது இல்லை? எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆனால் என்ன ஆகுது, பிரைம் ஓவர் ஃபெயில் ஆனால் என்னவாகுது, அடுத்ததா ஸோ ரெண்டுமே ஃபெயில் ஆனால் என்னவாகுது, இட் வில் ஒர்க் ஆஸ் சிங்க்ரனஸ் மோட்டார். ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். ஓகேயா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ சிங்க்ரனஸ் மெஷின் அப்படின்ற ஒரு சாப்டர் வாஸ் ஓவர். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷுவராக உங்களால் 90% + மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக் இல்லாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அப் டு 95 to 100 மொத்த கொஷினும் கூட போட முடியும். ஜஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்து டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களால் ஒரு 8 கொஷின் கேட்குறாங்கன்னா 7 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு லக் இருந்தால் அந்த ஒரு கொஷினும் சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ அப்படி உங்களால் முடியலனாலுமே 6 கொஷின், அந்த 8ல் 6 ஆச்சு போடலாம். ஸோ லக்கு போட்டு ஒரு 7 கொஷின் ஆச்சு உங்களால் போட முடியும். ஒரு கொஷின் மேபி ரொம்ப ரேர் கேஸில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம்.
ஸோ பட் ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இது வராதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஓகேயா, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாத அந்த ஒரு மார்க்கும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் ஆல். சிங்க்ரனஸ் மிஷின்ன்றது முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நாளைக்கு மண்டேலேருந்து இண்டக்ஷன் மிஷின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சாரி டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா தான் இண்டக்ஷன் மிஷின் பார்க்க முடியும். சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இண்டக்ஷன் மிஷினும் ஆல்மோஸ்ட் சேர்த்து ஒரு 22 23 கிளாஸ் 25 கிளாஸ் அதிகபட்சமாக. ஓகே, ஒரு 25 கிளாஸில் நம்ம ரெண்டுத்தையுமே கவர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டிங்கன்னா இண்டக்ஷன் மிஷின் கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மிஷின்ஸும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் இண்டக்ஷன் மிஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகேயா, ஸோ ரொம்ப பெரிய போர்ஷனான என்னோட சிங்க்ரனஸ் மிஷினே முடிஞ்சிச்சு. ஓகேயா, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டெஃபினட்டாக உங்களுக்கான ஆன்சர்ஸை பிங்க் பண்ணுறேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ்க்கு நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ டிஸ்கஷன்ஸும் இனி வரும்